இருக்கிறது. அப்ப இந்த முன் ஜென்மம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். முன் ஜென்மத்தினால மட்டும்தான் நீங்க இங்க என்னை சந்திக்கிற அத்தனை பேரும் முன் ஜென்மத்துல தொடர்புல இருக்கிறவங்க. இப்ப முன் ஜென்மத்தோட தொடர்புல அந்த தொடர்பின் பயன்ல தான் நான் தியானம் பண்றேன், எனக்கு தியானம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் தியானம் கிடைச்சிருக்கு. அப்ப முன் ஜென்மம் ஒன்று இருப்பதா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போடணும்னா இருப்பதுனாலதான் நீ வர்ற. இப்ப நான் உன்னை எப்படி பாக்குறேன்னா, இன்னாரு மகன் இந்த ஊர் ஜென்மத்தோட தொடர்புல இந்த ஆன்மா எங்க இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, இது ஏன் இப்ப வந்திருக்கு நம்ம கிட்ட, இது என்ன வடிவம், அப்படித்தான் உங்களையும் எனக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஜென்மத்துக்குள்ள இவனும் அவரும் பல நாள் சந்திச்சிருக்கலாம், பல நாள் பயணிச்சிருக்கலாம், பல இடங்கள்ல அவனுக்கு அந்த தியானத்தை அவர் போதிச்சிருக்கலாம், அந்த செயல்பாடுகள்லாம் அவனுக்கு மறந்து போச்சு. அப்ப அவனுக்குள்ள இருந்து என்ன தெரியுதுன்னா, பிரஷா ஊர்ல முன் ஜென்ம தொடர்புல நல்லவனையும் நீ சந்திப்ப, கெட்டவனையும் சந்திப்ப, தீமையையும் நீ சந்திப்ப, நன்மையையும் நீ சந்திப்ப. அப்படிதான் இங்க முன் ஜென்ம தொடர்புகள்ல தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையோடைய பரிணாமம் நடக்கப்படுகிறது. ஒரு மனிதன் எவனும் பிரஷா சந்திச்சுக்கிறதே கிடையாது. மனைவி, குழந்தை எல்லாமே தயவு கூர்ந்து முன் ஜென்மம் என்பது 100% எல்லாத்துக்கும் இருக்கு. தாவரத்துல ஆரம்பிச்சு, மலை தொடர்கள் ஆரம்பிச்சு, நதிகள்ல ஆரம்பிச்சு, சிங்கத்திலிருந்து, கரடியிலிருந்து, மனிதன்ல இருந்து, பாம்புல இருந்து எல்லா ஜீவராசிக்கும் முன் ஜென்ம தொடர்பு உண்டு. முன் ஜென்ம